சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வர்றோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மிதுன ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே சோதனைகளை மட்டுமே அனுபவிச்சுட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்க உங்க குடும்பத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கடந்த தை மாசத்துல மத்தவங்க பொறாமப்படக்கூடிய அளவுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. அதாவது வாழ்ந்தா இவன மாதிரி வாழணும்ப்பா, கார் வச்சிருக்கான், பைக் வச்சிருக்கான், சந்தோஷமான வாழ்க்கையை வாழறான், மனசுல கவலையே இல்லாம வாழறான், இவனுக்கு அமைஞ்ச மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமையலையே அப்படின்னு கடந்த தை மாசத்துல எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமப்பட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே மிதுன ராசிக்காரங்க மனசுல கவலையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழுறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். இன்னும் சொல்ல போனா வெளியில இருந்து பாக்குறதுக்கு மிதுன ராசிக்காரங்க ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே மிதுன ராசிக்காரங்களுக்கு மன நிம்மதி இல்லாத ஒரு போராட்டமான வாழ்க்கை தான் கடந்த தை மாசத்துல அமைஞ்சிருக்கு. தை மாதம் அப்படின்னு சுருக்கி சொல்றதை விட மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில கடந்த 2-3 வருஷங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ரொம்ப போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் இவங்க வாழ்ந்துட்டு வராங்க. அதே டெய்லர், அதே சட்டை, அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே மனக்கவலை, அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அதே சோதனையான காலகட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் மிதுன ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. இன்னும் சொல்ல போனா மாதம் கிரகங்கள் மட்டும்தான் மாறுதே ஒழிய மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில எந்த விதமான மாற்றங்களும் வரல, எந்த விதமான முன்னேற்றங்களும் கிடைக்கல அப்படின்னு சொல்லலாம். ஆனா வெளியில இருந்து பாக்குற யாருக்குமே இவங்களோட கஷ்டங்களும் வேதனைகளும் புரியவே புரியாது. பெரும்பாலானவங்க இவங்களை பார்த்து பொறாம தான் படுவாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இவங்க மேல எப்பவுமே அதிக அளவிலான பொறாமையோடவே இருப்பாங்க. அதே நேரம் சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் சரி, அக்கம் பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் சரி, ஆளா ஓடி போய் உதவுறது மிதுன ராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. ஆனா இவங்க என்னதான் ஓடி போய் உதவிகளை செஞ்சாலும் சரி, இவங்க உதவி பண்றவங்க மனசுக்குள்ள பொறாமை எண்ணம் அப்படிங்கிறது எப்பவும் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்படி பொறாமையான மனிதர்களுக்கு நடுவுல வாழ்ந்துட்டு வரக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த தை மாதம் எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்கல. அதே சமயம் ஒரு சில நெருக்கடிகளையும் உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் கடந்த தை மாதத்துல மிதுன ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. அதாவது அடிக்கடி வாகன பழுதை சந்திக்கிறது, வாகனங்களை மாற்றக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது, இவங்களுக்கோ அல்லது குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படுறது, அது மூலமா தொடர்ச்சியான மருத்துவ செலவுகள் ஏற்படுறது அப்படின்னு கடந்த தை மாதத்துல ரொம்பவே அளவுக்கு அதிகமான சோதனைகளை மிதுன ராசிக்காரங்க சந்திச்சிருக்காங்க. போதாக்குறைக்கு ஒரு சில மிதுன ராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடிகள் 2 மடங்கு அதிகரிச்ச காலகட்டமாகவும் கடந்த தை மாதம் இருந்திருக்கு. ஒரு பக்கம் பண நெருக்கடி, இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள், அது மூலமா ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் அப்படின்னு தொடர்ச்சியான நெருக்கடிகளை மட்டும்தான் கடந்த தை மாதம் மிதுன ராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. இது கூடவே உத்தியோகத்துல இருக்கிற மிதுன ராசி அன்பர்களும் கடந்த தை மாசத்துல ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் வேலை இழப்புகளையும் சந்திச்சிருக்காங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது மிதுன ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருமா, முன்னேற்றங்களை கொடுக்குமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரங்களுக்கு ஓரளவுக்கு அற்புதமான பலன்களும் ஒரு சில ராஜ யோகங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாவே இந்த மாசி மாதம் இருக்குது. குறிப்பா இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். உங்க ராசியோட அதிபதியான புதன் பகவானும் சனி பகவானும் இணையக்கூடிய இந்த அமைப்பு உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சில ராஜ யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது உங்க மனசுல நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு நிறைவேறாம இருக்கிற காரியங்கள் கூட இந்த மாசி மாசத்துல சிறப்பான முறையில நிறைவேறும். அதாவது ஒரு சிலர் சொந்த தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, சொந்த காலில் நிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, கூட்டு தொழில இருந்து விலகி தனியா தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான உங்களோட நீண்டகால ஆசைகள் இந்த மாசி மாசத்துல கண்டிப்பா நிறைவேறும். அதே போல நீங்க நீண்ட காலமா காதல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல உங்க காதல் திருமணத்துல முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்குது. இது கூடவே புதுசா வாகனங்கள் வாங்கணும், நிலங்கள் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற நீண்ட கால ஆசைகள் உங்க மனசுல இருக்குது அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல அந்த ஆசைகள் ஒன்னொன்னா நிறைவேறும். அதே போல ராசிநாதன் பாகிஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே உங்களோட வீழ்ச்சிகளை முழுமையா தடுக்க போறார் அப்படின்னு அர்த்தம். இதனால நீங்க எந்த இடத்துல எல்லாம் வீழ்ச்சிகளை சந்திச்சீங்களோ அந்த வீழ்ச்சிகள்ல இருந்து நீங்க மீண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த மாசி மாதம் இருக்க போகுது. குறிப்பா உங்களோட வியாபாரத்துல தொடர்ச்சியா வீழ்ச்சிகள் ஏற்பட்டு வந்தாலும் சரி, தொழில தொடர்ச்சியா வீழ்ச்சிகள் ஏற்பட்டு வந்தாலும் சரி, இந்த மாசி மாசத்துல அந்த மாதிரியான வீழ்ச்சிகள் எல்லாம் முழுமையா முடிவுக்கு வரும்.
தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை புதன் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இது மூலமா உங்களோட லாபம் இரட்டிப்பா மாறக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாசி மாதம் இருக்க போகுது. அதே சமயம் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் 10வது வீடான தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மீன ராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதியில உங்களோட ராசிநாதனான புதன் பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறார். ஒரு ராசியோட அதிபதி நீச்சம் அடைகிறார் அப்படின்னாலே அந்த ராசிக்காரங்க எண்ணற்ற சிக்கல்களை சந்திக்க போறாங்க, ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட போகுது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏமாற்றமான ஒரு காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா உங்களோட உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் இந்த காலகட்டத்துல 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட உடல் ஆரோக்கியத்திலையும் தவிர்க்க முடியாத ஒரு சில பாதிப்புகள் கட்டாயமா ஏற்படும். இதனால நீங்க தொடர்ச்சியான மருத்துவ செலவுகளை சந்திக்கிறதுக்கும் அந்த மருத்துவ செலவுகளுக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுறதுக்கும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல மாதத்தோட தொடக்கத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பண வரவு சிறப்பா இருக்கும். எப்பவும் உங்க கைகள்ல பண புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அதுவே மாதத்தோட பிற்பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புதன் பகவான் நீச்சமடைகிற காரணத்தால நிறைய பண நெருக்கடிகளை நீங்க சந்திப்பீங்க. குறிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் சரியான நேரத்துல உங்க கைகளுக்கு வந்து சேராது. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் பணம் உங்க கைகளுக்கு வந்து சேர்றதுல நிறைய தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். அதே போல நீங்க உத்தியோகத்துல இருக்கீங்க அப்படின்னாலும் மாதத்தோட பிற்பகுதியில வேலை பளு அதிகரிக்கும், வேலை நேரமும் அதிகரிக்கும். ஆனா வேலைக்கு தகுந்த ஊதியம் உங்களுக்கு கிடைக்காது. சுருக்கமா சொல்றதா இருந்தா மாதத்தோட பிற்பகுதியில கடுமையான போராட்டங்களுக்கு அப்புறமா தான் பணம் உங்க கைகளுக்கு கிடைக்கும். ஆனாலும் உங்களோட அவசர தேவைகளுக்கு பணம் உங்க கைகள்ல இருக்காது. கண்டிப்பா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழலை ஏற்படுத்தும். இதனால இந்த மாசி மாசத்துல மிதுன ராசிக்காரங்க உங்க கைகள்ல இருக்கிற பணத்தை திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. எந்த நொடி வேணாலும் உங்களுக்கு விரைய செலவுகள் வரலாம் அப்படிங்கறதையும் மனசுல வச்சுக்கோங்க. அடுத்ததா சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாசத்தோட தொடக்கத்திலேயே உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 8வது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானமாவே இருந்தாலும் உங்க ராசிக்கு விரையாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் அந்த ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல நிறைய மாற்றங்களை நீங்க சந்திக்க வேண்டியது வரும். குறிப்பா வேலை மாற்றம் ஏற்படலாம், வீடு மாற்றம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்களுக்கு போகக்கூடிய யோகங்கள் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகங்களையும் சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரம் ஏற்கனவே அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சம் பெற்ற நிலையில இருக்கும் போது சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானோட இணைகிற காரணத்தால சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் மிதுன ராசிக்காரங்க சந்திக்க போறீங்க. அதுலயும் முக்கியமா சகோதரக்காரகனான செவ்வாய் பகவான் 8வது வீட்டுல உச்சமடைகிற காரணத்தால உங்க சகோதரர்கள் மூலமா ஒரு சில பிரச்சனைகளை கண்டிப்பா சந்திப்பீங்க. இதனால இந்த மாசி மாசத்துல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட தேவையில்லாம கோவப்படாதீங்க, தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அதை விட முக்கியமா குடும்பத்துல இருக்கிறவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளை எந்த காரணத்தை கொண்டும் பெருசுபடுத்திடாதீங்க. ஏன்னா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில உங்க குடும்ப வாழ்க்கையில புயல் அடிக்கிறதுக்கும் ஒரு சில பிரிவுகளை நீங்க சந்திக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாசி மாதம் முழுக்கவே உங்க ராசிக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்றார். சனியும் சூரியனும் பகை கிரகங்கள் அப்படிங்கறதால இந்த 2 கிரகங்களும் பாக்கியஸ்தானத்துல இணையிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான நல்ல பலன்களையும் கொடுக்காது. அதாவது சனி சூரியன் சேர்க்கை நிறைய இழுபறிகளை மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். குறிப்பா நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த காரியத்துல ரொம்ப பெரிய அளவிலான இழுபறிகள் இருக்கும். கடைசி நேரத்துல அந்த காரியத்துல முட்டுக்கட்டைகளும் விழும். ஆக மொத்தத்துல இந்த மாசி மாதத்தோட முதல் 15 நாட்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில ராஜ யோகங்களை அள்ளி வந்து கொடுக்க போகுது. ஆனா மாதத்தோட பிற்பகுதியில மிதுன ராசிக்காரங்க இதுவரைக்கும் அனுபவிச்சு வரக்கூடிய வேதனைகளும் போராட்டங்களும் 2 மடங்கு அதிகரிக்க போகுது. நன்றி, வணக்கம்.